இந்த கிளியார் இருக்கார்லங்க, இந்த கிளியார் கடிச்சு கடிச்சு போட்டுருவாங்க எங்க வீட்ல மாமரத்துல. மாமரத்துல கடிச்சு போட்டுச்சு பாருங்க. எவ்ளோ கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. அப்படியே குட்டி குட்டி குட்டியா அழகா கடிச்சு வச்சிருக்கு. மரத்திலேயே இருக்கு பாருங்க ஒரு கொட்டை. எல்லோ கலர்ல தெரியுதுல்ல, அது பழம் இல்லங்க கொட்டை. இந்த அளவுக்கு கடிச்சு 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 போட்டுருது. நம்மளுக்கும் மாம்பழம் தரோங்க. நெறைய மாம்பழம் விழும். மாடியிலேருந்து இது வந்து பக்கத்து வீட்டு மரம். எங்க வீட்டு மரம் கிடையாது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மாம்பழம். இத சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. செம்ம யம்மி. ஒரே ஒரு பீஸ் தான் கிடைச்சுச்சு. அந்த ஒரு பீஸுமே செம்ம யம்மி. சாப்பிட்டு இந்த கொட்டைய நான் வந்து பக்கத்துல இருக்க எங்க வீட்ல போட்டு போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சு கடைசில பார்த்தீங்கன்னா, லைட்டா மொள மாரி வந்திருக்கு. அது மாங்காயா இல்லையான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அது மாங்காய் தாங்க. அதான் இன்னொரு செக் நான் எதுக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் கொட்டையிலேருந்து எடுத்து வெளியில எடுத்துருவேன். எடுத்து தனியா எக்ஸ்பெரிமெண்ட் மாரி பண்ணலாம். நல்லா சீக்கிரமா மொளச்சிரும்னு நெனச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இப்படி பண்ணா வந்து சீக்கிரமா மொளையாது. அது ஊமையா போயிடும் காய் அப்படின்னு எங்க மாமனார் சொன்னாரு. நம்ம தான் கைய வச்சுட்டு சும்மா எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்ன்னு சொல்லிட்டு கொட்டைக்குள்ளேருந்து எடுத்து வெளிய வச்சுட்டு, அது ஒரு வேள மொளச்சிடுச்சுன்னா, ஒரு வேள மொளச்சு காய் நல்லா வரலன்னா, அதனால தாங்க செக் பண்ணி